ஹாய் எவ்ரிவன். நம்ம இன்றைக்கி காமன் ஃபோர்ஸஸ் இன் மெக்கானிக்ஸில் லெவல் 2 ஃபார்முலா அப்ளிகேஷன் சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த டாப்பிக்கில் ஏற்கனவே பேசிக் முடிச்சிட்டோம். இப்போ வந்து ஃபார்முலா அப்ளிகேஷன் லெவல் பார்க்க போகிறோம். அதனால் ஃபார்முலா அப்ளிகேஷன் லெவல்னால் இந்த டாப்பிக்கில் ஃபார்முலா இருக்கும்ல, அந்த ஃபார்முலா இப்படி ஒரு கொஸ்டின் அப்ளை பண்ணுறது, அதை வந்து ஈஸியானதுலேருந்து கஷ்டமான கொஸ்டின் வரைக்கும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின்: calculate the maximum acceleration of a moving car so that body lying on the floor of the car remains stationary. The coefficient of static friction between the body and the floor is. அதாவது அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இப்படி ஒரு கார் இருக்குன்னு வைங்களேன், இப்படி ஒரு கார் இருக்குது, அது வந்து இப்படி ஒரு ஆக்சிலரேஷனாக இப்படி போகுதான். இங்கே வந்து எப்போவுமே ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆனால் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இங்கே ஆக்ட் ஆகும்ல. இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இது ரெண்டும், இந்த ஆக்சிலரேட் ஆகிறதும் ஃப்ரிக்ஷனும் எப்போ ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இந்த ஆக்சிலரேஷனுக்கு மேலே ஒரு ஆக்சிலரேஷன் கொடுத்தா கூட இந்த கார் வந்து இப்படி மூவ் ஆயிரும். நம்ம எவ்வளோ ஆக்சிலரேஷன் கொடுக்குற வரைக்கும் கார் மூவ் ஆகாமல் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது பாடி லையிங் அந்த ஃப்ளோர் ரிமைன் ஸ்டேஷ்னரி அப்படின்னு கேட்குறாங்க. புரிஞ்சா என்ன கொஸ்டின்னு? அப்போ இவங்க என்ன சொல்ல வராங்க, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இந்த ஃபோர்ஸும் இதுவும் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்றாங்க. போட்டுடலாமா? இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸோட ஃபார்முலா வந்து என்ன? போனதிலே சொன்னேன், ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ்னால் மியூ என் அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்னென்னா என்ன? இங்கே அதாவது எல்லா ஆப்டருக்கும் வெயிட் வந்து கீழே ஆக்ட் ஆகும். அப்போ எம்ஜி இதோட வெயிட்டு. இதுக்கு ஆப்போசிட்டாக ரியாக்ட் ஆகிறது தான் என். அப்போ என்னது? n = mg. அப்போ f = என்னது? மியூ mg. இதை நான் போன கிளாஸ்லேயும் நான் சொன்னேன். மியூ mg. எஃப்ன்றது என்ன? அது நார்மல் ஃபோர்ஸ் தான், மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன். ஓகேவா? இப்போ இந்த மியூ mg ma ரெண்டுமே ஈக்குவலா? அப்போ வந்து இதையும் கேன்சல் பண்ணுங்கள். அப்போ ஆக்சிலரேஷன் = மியூ ஜி. மியூ என்ன கொடுத்துருக்காங்க? 0.15. ஜி வந்து என்ன? 10. அப்போ ஆக்சிலரேஷன் = 1.5 m/s². அதாவது இந்த கார் வந்து 1.5 ஆக்சிலரேஷன் கொடுக்காத வரை 1.5 ஆக்ஷன் இருக்கிறப்போ இங்கே ஃப்ரிக்ஷனும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ வந்து கார் வந்து மூவ் ஆகாது. இதுவே 1.62 கொடுக்குறப்போ கார் வந்து மூவ் ஆயிரும். அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன? 1.5. இப்போது நீங்கள் எல்லாருமே இந்த f μன்ற ஃபார்முலா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், f ma ஃபார்முலாவும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இதை படித்தோடனே யாருக்கு இது டேரெக்டாக எழுதி அப்ளை பண்ண தோணுதோ அவங்களுக்கு மட்டும்தான் மார்க் வரும். அதனால் எப்போவுமே நிறையா கொஸ்டின், இந்த கொஸ்டின் ஏற்கனவே நீங்கள் வந்து சால்வ் பண்ணியிருந்தாலும் மறுபடியும் சால்வ் பண்ணி பாருங்கள். செகண்ட் கொஸ்டின். இப்போ வந்து இந்த கொஸ்டினை வந்து நீங்களே வந்து பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள், ஆன்சர் வருதான்னு. அப்போ வரலன்னா நீங்கள் மறுபடியும் வந்து வீடியோ பாருங்கள். Horizontal force 10 Newton is applied on a block A. A mass of block A and block B are 2 kg, 3 kg. The block slide over frictionless surface. The force exerted by the block A on block B is. நான் ஏற்கனவே ஒரு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதாவது எப்போவுமே ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டா அதை கிவன் நம்ம எழுதிட்டாலே நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, இப்படி ஒரு சர்ஃபேஸு, இதில் வந்து பிளாக் ஏ பிளாக் ஏ 2 kgன்னு ஒரு பிளாக் ஏ, இது வந்து 3 kgன்னு பிளாக் பி. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பிளாக் ஏல 10 நியூட்டன்ற ஃபோர்ஸ் கொடுக்குறாங்களாம். ஓகேவா? 10 நியூட்டன்ற ஃபோர்ஸ் கொடுக்குறப்போ ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பை பிளாக் ஏ ஆன் பிளாக் பி. அப்போ வந்து இந்த 10 நியூட்டன் இங்கே கொடுக்குறப்போ இந்த பிளாக் ஏ வந்து பிளாக் பி மேலே ஒரு ஃபோர்ஸ் வந்து எக்ஸெப்ட் பண்ணும். அந்த ஃபோர்ஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. புரிஞ்சா? அப்போது பிளாக் ஏ வந்து இங்கே இப்போ ஃபோர்ஸ் எக்ஸெப்ட் பண்ணுறப்போ பிளாக் பியும் வந்து எக்ஸெப்ட் பண்ணும், இப்படி ஒரு ஃபோர்ஸ் எக்ஸெப்ட் பண்ணும். புரிஞ்சா? இது ரெண்டு ஃபோர்ஸ் ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நெட் ஆக்சிலரேஷன் கண்டுபிடிச்சோம். ஏன்னா நம்ம எந்த இது வேணாலும் ஆக்சிலரேஷன் போட்டால் தான் ஆன்சர் வரும். அப்போ நெட் ஆக்சிலரேஷன் என்ன வரும்? அப்போ இது மொத்தமாக தானே, இந்த 10 நியூட்டன் மொத்தமாக தானே கொடுக்க போகிறோம். அப்போ f = ma. எஃப் வந்து என்ன? 10 நியூட்டன். மாஸ் வந்து 2 மட்டும் இருக்கிறார், 3 தான் ஆட் பண்ணணும். ஏன்னா இந்த 10 நியூட்டன் கொடுத்தா 2 + 3 ரெண்டுமே சேர்த்து தான் மூவ் ஆகும். அப்போ வந்து 5 × a. அப்போ a வந்து என்ன? 2 m/s². புரிஞ்சா? இது நம்ம இப்போ நான் 2 விதமாக சால்வ் பண்ணலாம். இந்த ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சாலும் ஆன்சர் ஒன்று தான், அவங்க கேட்குறது தான் கேட்குறாங்க. இல்லை நம்ம இதை கண்டுபிடிச்சாலும் ஆன்சர் ஒன்று தான். இப்போ நான் 2 விதமாக போட்டு காமிக்கிறேன். இப்போ 2 kg இல்லை ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து 10 நியூட்டன்னு, இது வந்து 3 kg எக்ஸெப்ட் பண்ணுற ஃபோர்ஸ் வந்து ஒரு ஃபோர்ஸு, அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இப்போது எப்படி இருந்தாலும் சொல்லிட்டாங்க, மொத்தமாக சிஸ்டம் வந்து இப்படி தான் மூவ் ஆக போகுது. அப்போது 10 நியூட்டன்
minus this force is equal to mass into acceleration. 10 Newton minus F இதுதான் கண்டுபிடிக்கும். மாஸ் என்ன 2, ஆக்சிலரேஷன் என்ன கண்டுபிடிச்சோம் 2. அப்போது 10 minus F is equal to 4. 10 minus 4 is equal to F. அப்போ F வந்து என்ன 6 Newton. ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் சி தான் ரைட்டான ஆன்சர். இதுதான் நீங்கள் இது இந்த ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சாலும் அதுதான் வரும். இப்போ நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து இந்த ஃபோர்ஸ் இதுதான் கண்டுபிடிக்கணும். ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன். மாஸ் வந்து என்ன 3, ஆக்சிலரேஷன் வந்து என்ன 2. அப்போ F is equal to 6 சாரி அவங்க வந்து 6 நியூட்டன். நாங்கள் மீட்டர் ஸ்கொயர் சாரி இங்கே நியூட்டன் தான் போடுவேன். 6 நியூட்டன் தான் வந்து ரைட்டான ஆன்சர். புரிஞ்சா? நம்ம எவ்ரி ஆக்ஷன் தட் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் படிச்சிருப்போம். இங்கே வந்து இந்த ஒரு ஃபோர்ஸ் மட்டும்தான் எடுக்கணும். இங்கே இந்த ஒரு ஃபோர்ஸ் மட்டும்தான் ஆக்ட் ஆகும். ஆனால் இங்கே இந்த ஃபோர்ஸும் கான்டாக்டில் இருக்குது, இந்த ஃபோர்ஸும் கான்டாக்டில் இருக்கனால நம்ம ரெண்டு ஃபோர்ஸும் ஃபஸ்ட்டு பிளாக் எடுக்கணும். நெட் ஆக்சிலேஷன் கண்டுபிடிச்சிடணும். அந்த ஆக்சிலேஷனை தூக்கி எஃபிசிக்கல் டைமில் போட்டால் சிம்பிளான ஆன்சர். இது சிம்பிளான ஃபார்முலா தான். இதில் நம்ம கொஸ்டின் அப்ளை பண்ண தெரியணும். புரிஞ்சா? நெக்ஸ்ட்டு சம். இது வந்து 3வது மாடல். பார்த்தது ஒரு மாடலு, 2வது பார்த்தது ஒரு மாடலு, இப்போ 3வது மாடல். A 70 kg man stand on weighing machine in a lift moving upward with acceleration a is equal to 2 meter per second square. What is the reading on the machine? என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த மாடல் வந்து ஏற்கனவே பேசிக்கில் கூட இந்த மாடல் எப்படி சால்வ் பண்ணணும்னு நான் சொல்லியிருப்பேன். ஒரு லிஃப்ட் இருக்குது அப்படின்னா, இப்படி ஒரு மேன் வந்து நிற்கிறான் அப்படின்னா வெயிட் வந்து கீழே ஆக்ட் ஆகுமா? அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அப்வேர்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ லிஃப்ட் வந்து மேலே போகுது. நார்மல் ரியாக்ஷன் எப்படி ஆக்ட் ஆகும்? நார்மல் ரியாக்ஷன் மேலே தான் வந்து ஆக்ட் ஆகும். இவன் என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த ரீடிங்? இந்த நார்மல் ரியாக்ஷன் தான் கேட்குறாங்க. அப்போது இது எப்படி எழுதணும்? மேலே என்ன, கீழே ஆக்ட் ஆகிறத மைனஸ் பண்ணணுமா? மைனஸ் எங்கிட்ட மேலே போகிறத வந்து ஈக்குவல் டு அங்கிட்டுக்கு போட்டுறணும். அப்போ என்ன தான் கேட்குறாங்க? அப்போ அங்கிட்டு கொண்டு போங்க. n இஸ் ஈக்குவல் டு mg ப்ளஸ் ma. அப்போது n இஸ் ஈக்குவல் டு m காமன் எடுத்தால் g ப்ளஸ் a. ஓகேவா? m வந்து என்ன? m வந்து 70, a வந்து 2, g வந்து 10. இது 3 தான் அங்கே அப்ளை பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும். m வந்து 70, g வந்து 10, a வந்து 2. அப்போ வந்து 70 × 12 இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா 840 நியூட்டன். ஆப்ஷன் வந்து 3. அதாவது இந்த 3 மெத்தடுமே ஈஸியான மெத்தடு தான், ஈஸியான ஃபார்முலா தான். ஆனால் கொஸ்டினில் அப்ளை பண்ண தெரிஞ்சால் தான் ஈஸி, தெரியலனா கஷ்டம் தான். தெரியலனா ஈஸியாக கற்றுக்கோங்க. இதை பார்த்து நீங்கள் கற்றுக்கோங்க. தெரியல நீங்கள் பயப்பட வேணாம். இந்த கொஸ்டின் நீங்கள் 2-3 தடவை போட்டிங்கன்னா உங்களுக்கே பழகிடும், அவ்வளோதான். ஆனால் எங்கிட்ட வந்து இப்போ வந்து இங்கிட்ட எம்ஜியானா இங்கிட்ட எம்ஜியா, இது வந்து ஆக்சிலேஷனா, இங்கிட்ட நியூட்டனா, இது வந்து மார்க் பண்ண தெரியணும். இது தெரியாமல் நீங்கள் கொஸ்டின் சால்வ் பண்ணிங்கன்னா அது வேஸ்ட்டு. இது எப்படி மார்க் பண்ணணும்னு நான் பேசிக் சம்மில் வந்து நான் சொல்லியிருப்பேன். இது தெரியலனா அங்கே போய் பார்த்துக்கோங்க. இப்போ 4th சம். A 2 kg block slides on incline 45 degree with constant velocity. Find coefficient of kinetic friction. இது இன்க்ளைன் பிளேன் மாடல். இதுக்கு பேசிக் வீடியோ வந்து நான் வந்து இதில் போட்டிருக்கேன், ஃபிசிக்ஸ் 180 சீரீஸில் வந்து நான் போட்டிருக்கேன். வேணும்னா அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இன்க்ளைன் பிளேனில் வந்து ஒரு 2 kg பிளாக் வச்சுருக்காங்க. இங்கே தீட்டா வந்து 45 டிகிரின்னு அவங்களே கொடுத்தாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கான்ஸ்டன்ட் வெலாசிட்டினால ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆக்சிலரேஷன் 0. அப்போ ஆக்சிலரேஷன் 0வாக இருக்கணும் அப்படின்னா இங்கிட்ட ஃப்ரிக்ஷன் பிடிச்சி இழுக்கும், அப்படி தானே? இங்கிட்ட வந்து டவுன்வர்ட் ஃபோர்ஸ் வந்து வரும். இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் தான் இது மூவ் ஆகாமல் இருக்கும். இது மூவ் ஆகாமல் இருந்தால் தான் ஆக்சிலரேஷன் 0. ஓகேவா? அப்போ இந்த ஃபோர்ஸ் என்ன, இதை கண்டுபிடிக்கணும் எப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது வந்து வெயிட்டு mg, இங்கிட்ட ஆக்ட் ஆகிறது mg காஸ் தீட்டா, இங்கிட்ட ஆக்ட் ஆகிறது mg சைன் தீட்டா, இதுக்கு ஆப்போசிட்டாக ஆக்ட் ஆகிறது n. இது எல்லாமே எப்படி எடுக்கணும், இதெல்லாம் பண்ணணும்னு நான் ஃபிசிக்ஸ் 180 சீரீஸ் பேசிக் சம்மில் போட்டிருக்கேன். வேணும்னா போய் ஜாயின் பண்ணிக்கோங்க தெரியாதவங்க. இப்போ எடுத்தாச்சா? இப்போ என்ன சொல்கிறாங்க, ஆக்சிலேஷன் 0. ஆக்சிலேஷன் 0னா இந்த ஃபோர்ஸும் ஈக்குவலாக தான் இருக்கணும். அப்போனா தான் பாடி மூவ் ஆகாது. பாடி மூவ் ஆகாமல் இருந்தால் தான் ஆக்சிலேஷன் 0. அப்போ எடுத்து ஈக்குவல் பண்ணுங்கள். mg sin θ ஈக்குவல் டு ஃப்ரிக்ஷன்னா வந்து என்ன சொல்லியிருக்கேன், ஃப்ரிக்ஷன்னா மியூ n. இங்கே வந்து என்ன, n வந்து ஈக்குவல் டு mg cos θ. அப்போ மியூ mg cos θ தான் n. அப்போது mg sin θ ஈக்குவல் டு மியூ mg cos θ. இந்த mg சேமாக கேன்சல் பண்ணுங்கள். அப்போ வந்து sin θ டிவைடட் பை cos θ வந்து
மியூ. அப்போ மியூன்றது tan தீட்டா. அவங்க தீட்டா என்ன கொடுத்துருக்காங்க 45 டிகிரி. அப்போ மியூ இஸ் ஈக்குவல் டு tan 45 டிகிரி. tan 45 டிகிரின்னு 1. ஆப்ஷன் எங்கே இருக்குது? ஆப்ஷன் பி தான் வந்து ரைட்டான ஆன்சர். இது வந்து 4வது மாடல். இப்போ வந்து 5வது மாடல்ஸும் பார்க்கலாம். 5th model. The coefficient of static friction between block A of mass 2 kg and table is 0.2. What would be the maximum mass value of block B so that the block do not move? The string and pulley are assumed to be smooth and massless. அதாவது இதுக்கு நீங்கள் டயக்ராம் போட்டிங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே ஒரு ஒரிஜினல் சர்ஃபேஸ் வந்து இருக்குது. இதில் பிளாக் ஏ வந்து இருக்குது. அதோட மாஸ் 2 kgன்னு கொடுத்துட்டாங்க. இந்த பிளாக்குக்கும் இந்த சர்ஃபேஸுக்கும் இடையில் இருக்க ஃப்ரிக்ஷனோட கோஎஃபிஷியன்ட் வந்து 0.2. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த 2 kgயை இங்கே புள்ளியில் கட் பண்ணி தொங்க விட்டு இங்கே வந்து இன்னொரு மாதம் தொங்க விட்ருக்காங்க. அது என்னான்னு கொடுக்கல. இது என்ன மேக்ஸிமம் மாதம் இருந்தால் இந்த 2 மாதம் மூவ் ஆகாமல் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சொல்கிற புரியுதா? இங்கே வந்து ஒரு 10 கிலோ தொங்க விட்டால் ஈஸியாக வந்து இந்த 2 kg இப்படி வந்துடும். இது இழுத்துட்டு வந்துடும். இது மேக்ஸிமம் என்னவா இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. மேக்ஸிமம் 2 kgக்கு கீழே இருந்தால் தான் இது கீழே வராமல் இருக்கும். 2 kgக்கு கீழே 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று 0.4, இன்னும் 0.2, இன்னும் 2 kgன்னு இருக்குது. நம்ம வந்து சால்வ் பண்ணால் தான் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு என்ன பண்ணணும்? இங்கே ஒரு மாஸ் எம்னு வச்சுக்கலாம். இது எத்தனைன்னு கொடுக்கல, அதான் கண்டுபிடிக்கணும். என்னவாக இருந்தாலும் கீழே mg ஆக்ட் ஆகுமா? ஓகே. மேலே டென்ஷன். நான் எப்போவும் சொல்கிறேன், டென்ஷன் வந்து புள்ளியை நோக்கி தான் எப்போவுமே இருக்கணும். இப்போ ஆக்சிலரேஷன் வந்து 0. ஆக்சிலரேஷன் 0 அப்படின்னா இந்த mg கீழே வரும், மைனஸ் t ஈக்குவல் டு ஆக்சிலரேஷன் வரும். ஆனால் ஆக்சிலரேஷன் 0 அப்படின்னா இந்த mgயும் t ஈக்குவலாக இருந்தால் தான் மூவ் ஆகாது. அப்போ mg இஸ் ஈக்குவல் டு t. புரிஞ்சா? ஓகே. இப்போது இதுவும் மூவ் ஆகக்கூடாதுல்ல. அப்போ இந்த ஃப்ரிக்ஷனும் இந்த டீயும் ஈக்குவலாக இருந்தால் இதுவும் மூவ் ஆகாமல் இருக்கும். அப்போது ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு t. ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் என்ன? ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ்னால் மியூ n. அப்போ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ்னால் மியூ n. இது வந்து mg, இது வந்து n. அப்போ n இஸ் ஈக்குவல் டு mg. அப்போ மியூ mg இதுதான் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸு. ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து என்ன? மியூ mg. t வந்து என்ன? இங்கே தான் கண்டுபிடிச்சோமே, mg. இது வந்து இது வந்து இந்த m, இது m2ன்னு வச்சுக்கலாம். m1 இல்லை m2ன்னு எது வேணா வச்சுக்கலாம். இது m2ன்னு நம்ம வச்சுக்கலாம், m2. ஓகேவா? இப்போ நீங்கள் ஜியும் கேன்சல் பண்ணிடுங்க. மியூவோட வேல்யூ வந்து என்ன? மியூவோட வேல்யூ வந்து 0.2. அந்த மாஸோட வேல்யூ 2 ஈக்குவல் டு m2. அப்போ m2 வந்து 0.4. அப்போ ஆப்ஷன் வந்து என்ன? ஆப்ஷன் சி தான் வந்து ரைட்டான ஆன்சர். அதாவது இதில் வந்து 0.4 கிலோகிராம் இருக்கிற வரைக்கும் இந்த மாஸ் வந்து கீழே வராது. அப்போ சிஸ்டமே இப்படி இருக்கும், மூவ் ஆகாமல் இருக்கும். இதுவே நம்ம வந்து 0.5 0.6 இல்லை 1 kg போட்டால் இது டவுன்லோட் வந்துடும், சிஸ்டம் வந்து மூவ் ஆயிரும். அப்போ மேக்ஸிமம் மாஸ் எவ்வளோ இருக்கணும்? 0.4 kg தான் இருக்கணும். மொத்தம் இதில் 15 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மாடல் இருக்குது. இதில் நம்ம 5 டைப் ஆஃப் மாடல் வந்து பார்த்துட்டோம். மொத்தமாக இந்த மீதி 10 டைப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது வந்து ஃபிசிக்ஸ் 180 சீரீஸ்ன்ற சீரீஸில் வந்து அப்லோட் ஆகும். அந்த சீரீஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே வாட்ஸ்அப் லிங்க் வந்து இருக்கும். அதில் வந்து இந்த கோர்ஸோட ப்ரைஸ் வந்து 19 rupees. அதில் வந்து பே பண்ணிங்கன்னா லிங்க் வந்து உங்களுக்கு நம்பருக்கு வந்துடும். அதை பார்த்து உங்களை நிறையா மாடல் கற்றுக்கிட்டு உங்கள் ஃபிசிக்ஸ் மார்க்கை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.